ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்டர்வியூஸ்ல அப்புறம் ஆஃபீஸ் மீட்டிங்ஸ்ல வந்து நம்ம பேசுறது வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து ஒரு 50% தான் முக்கியம். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அதன் மூலமாவே வந்து மத்தவங்க ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க. அதாவது நாம இன்டர்வியூ ரூம்குள்ள போகும்போது எப்படி போறோம், நம்ம எந்த போஸ்டர்ல உட்கார்றோம், நம்மளோட உடல் அசைவுகள்லாம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பாடி லாங்குவேஜை வச்சே நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கமா, இல்ல நம்மளோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நம்மள இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% தான் வந்து நம்மளோட வெர்பல் கம்யூனிகேஷனை வந்து பார்ப்பாங்க. மற்ற 50% பார்த்தீங்கன்னா அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனை வச்சே வந்து நம்மளை எவாலுவேட் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம இன்டர்வியூ ரூம்குள்ளே எப்படி வரோம், எப்படி உக்காடுறோம், நம்மளோட உடல் அசைவுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சே நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து கொஞ்சம் வருஷமாக பழகிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டிப்ஸில் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுறது எப்படி, ரூடாக இல்லாமல் பொலைட்டாக பேசுறது எப்படி இப்படின்னு பல எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த எபிசோடில் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியமானது, அதை வந்து எப்படி நாம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளை கான்ஃபிடென்ட்டாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கடைசி வரைக்கும் பாருங்க. So let me go into this introduction before we delve deep into the topic. Okay, most people think confidence comes only from perfect English or strong vocabulary, but actually 50% of the communication is non-verbal. Your body language speaks before your words do. So here are some powerful tips that can instantly make you look confident even if you're still improving in your English. So here are some simple powerful tips that can instantly make you look confident even if you're still improving your English. அதாவது நம்மில் பலர் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், ஃப்ளூயன்சி அப்படின்னா வந்து இல்லை கான்ஃபிடென்ட்டாக பேசுறது அப்படின்னா வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான லாங்குவேஜில் ஃபேன்சியான வெக்காபுலரி இதெல்லாம் வச்சு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாம் இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸில் சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமாக பிழை இல்லாமல் வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடிஞ்சாலே போதும். அதுதான் ஃப்ளூயன்சி. நம்ம நினைக்கிறத அப்படியே மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறது. சிம்பிள் வேர்ட்ஸ்லேயே சொன்னாலே பரவாயில்ல, பிழை இல்லாமல் சொல்லணும். அதுதான் முக்கியம். கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம எப்படி வெளிக்காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிழை இல்லாமல் பேசுறது. ஓகேவா? அது வந்து ஒரு 50% இட் மேட்டர்ஸ். மற்ற 50% பார்த்தீங்கன்னா நாம வந்து பாடி லாங்குவேஜ், அதாவது நம்ம நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல் என்ன, பேசுவதன் மூலமாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றது. நான் வெர்பல்னா பேசாமலேயே வந்து கம்யூனிகேட் பண்றது. உதாரணத்துக்கு நான் இப்படி உக்காந்துருக்கேன் அப்படின்னா இட் ஷோஸ் ஐம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இப்போ நான் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரியான வந்து சிக்னல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அதே மாதிரி நம்ம ஒரு இன்டர்வியூ ரூமில் வந்து எப்படி உட்காடுறோம், இன்டர்வியூவர் வந்து கேள்வி கேட்கும்போது நாம வந்து நர்வஸாக இருக்குமா, பிளாக் அவுட் ஆகிட்டோமா அப்படிங்கிறத வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம பாடி லாங்குவேஜ்ல இருந்து. ஸோ லெட்ஸ் டேக் அ லுக் இன் டு தி tips on how we can improve and present ourselves as a confident person in the interviews. Tip number 1, eye contact, the first sign of confidence. அதாவது நேருக்கு நேர் வந்து பார்த்து பேசுவது. இப்போ வந்து ஒருத்தர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நான் வந்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு பதில் சொன்னா வந்து தட்ஸ் ஆக்சுவலி ரூட். அவங்கள வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து தெரியணும் ஒருத்தருக்கு அப்படின்னும் போது அவங்க நம்ம கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் அவங்கள பார்த்து தான் சொல்லணும். அதுக்காக வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்ல. ஒரு பெரிய ஆன்சர் நீங்கள் சொல்லும்போது சில சமயம் இப்படி யோசிக்கிற மாதிரி, இல்லை ஒரு கிளான்ஸ் வந்து அப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி அவங்கள ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கலாம் சட்டிலாக. Eye contact tells people I'm sure about what I'm saying, but don't stare. Use soft, natural eye contact. அதான் ஸ்டேர் பண்ண வேண்டாம். ஸ்டேர்னா வந்து இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதுவும் இருக்கக்கூடாது. சுத்தமாகவும் வேற இடத்துல பார்த்துட்டும் பேசக்கூடாது. டிப்ஸ்: look at the other person for 2 to 3 seconds, then take a small glance away, then back again. If you're speaking to your group, look at different people one by one. இப்போ நம்ம மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் உட்காந்துருக்கும் போது ரொம்பவே கஷ்டம். எனக்கும் அது கஷ்டம் தான். ஒருத்தர் மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டோம்னா மோஸ்ட்லி அவங்கள பார்த்தே தான் பேசிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் நாட் அன் ஐடியல் வே. அவங்கள பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரையும் பார்த்து பேசணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்ம அவங்களே பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா. வேற வேற ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 பேர் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படி இருக்கலாம்.
to make it easy, to make the ambience friendly. In video calls, look into the camera occasionally, not always at your picture. வீடியோ கால்ஸ் பேசும்போது அப்படிதான் நம்ம இந்த மாதிரி ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்து பதில் சொல்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. வேற ஏதோ ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டும் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம நேரில் இப்போ பார்த்து பேசும்போது எப்படி இருப்போம் அதே மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணலாம் வீடியோ கால்ஸ்லையும். Why do I think it works? It shows trust, honesty, and confidence. Without eye contact, you look nervous or unsure. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். நேரில் கண்ணுக்கு கண் பார்த்து பேசுவது வந்து ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கையை வந்து கொடுக்குது. ஆனஸ்டி, நேர்மை, அப்புறம் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, இதெல்லாம் வந்து நம்மளோட ட்ரைட்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லும். ஐ கான்டாக்ட் இல்லாட்டி நம்ம வந்து பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், நம்ம சொல்கிறதுலே வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு வந்து அடுத்தவங்க நினைப்பாங்க நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறவங்க. அதுதான். So let's move on to the next tip. Smile, warm and approachable. ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் வந்து கிரியேட் ஆகும் ஸ்மைல் பண்ணிட்டாலே. ஒரு இன்டர்வியூ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து கொஞ்சம் ஸ்மைலி ஃபேஸோட ஆரம்பிச்சிங்கன்னா இட்'ll be a friendly conversation. அந்த டென்ஷன் வந்து எடுத்துரும் அது ஆரம்பத்திலேயே. Simple smile can change your entire communication style. Tips. Start your conversation with a small natural style. அதுதான் நேச்சுரலாக இருக்கணும். அதுக்காக வலுக்கட்டாயமாக நாம் சிரிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. Don't fake a big smile. Just be pleasant and friendly. Smile when greeting, thanking or agreeing. உங்களுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து வரலை அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஹலோ ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் ஸ்மைலோட கேட்கலாம். அதே மாதிரி முடிக்கும் போதும் வந்து ஸ்மைலோட முடிக்கலாம். சில சமயம் நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது சில விட்டி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஜோக்ஸ் இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் ஃபன்னியான இன்ஸ்டன்சஸ் வரும்போதும் யூ கேன் ஆல்சோ ஸ்மைல். யூ டோன்ட் ஹாவ் டு இக்னோர் அண்ட் மூவ் ஆன். Why it works? A smile makes you look confident, calm and easy to talk to. It also relaxes your மைண்ட். அதுதான் இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம்னாலே ஒருத்தர்கிட்ட பேச போகும்போது அவங்கள பார்த்தா சிறு மூஞ்சி மாதிரி இருந்துச்சுன்னா நாம் வந்து அந்த கான்வர்சேஷனோட ஃப்ளோவே மாறிடும். ஓ, ஸ்ட்ரிக்டானவராக இருப்பார் போல இருக்கு, ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டோனும் மாறுபடும். நமக்கு கொஞ்சம் பேசுறதுக்கும் தயக்கமாக இருக்கும். நம்ம சொல்ல வந்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். அது மாதிரி இல்லாமல் திஸ் இஸ் அப்ளிகபிள் டு போத் ஆஃப் அஸ். இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் இன்டர்வியூ கொடுக்குறவங்களுக்கும் இட்ஸ் a good idea to smile. Next thing, posture. Stand tall, don't shrink. Your posture sends a message before you even start speaking. Confident posture checklist. Keep your back straight. அதாவது இப்படி நேராக உட்காரணும். ஒரு மாதிரி இன்டர்வியூவில் போயிட்டு இப்படிலாம் உட்காந்தோம்னா வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது வந்து காட்டும் அது. ஸோ கீப் யூர் பேக் ஸ்ட்ரைட், ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர்ஸ், நாட் ஸ்டிஃப், நாட் ட்ரூப்பிங். ஸோ இந்த மாதிரி ஆர்ம் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் கீப் யுவர் ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரைட். வெயிட் பேலன்ஸ்ட் ஈவன்லி வென் ஸ்டாண்டிங். நின்றுக்கிட்டு இருக்கும்போது சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை வந்து காலை இப்படி நகர்த்திக்கிட்டு, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட் போஸ்டராக இருக்கணும்னா, எஸ்பெஷலி நம்ம ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்தாக்கா ஜஸ்ட் வெயிட் பேலன்ஸ்ட். ஒரு இடத்துல நிதானமாக நின்று பொறுமையாக பேசுறது. Don't fold your arms across your chest. It looks defensive. அதாவது இந்த மாதிரி சில கல்ச்சரல் நியூவான்சஸ்லாம் கூட இருக்குது. சில கல்ச்சர்ஸில் வந்து பாக்கெட்டில் கை விட்டுட்டு பேசுறது வந்து அஃபென்சிவ்னு நினைப்பாங்க. சில கல்ச்சரில் இந்த மாதிரி கை கட்டிட்டு பேசுறது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஸோ we can be neutral. Okay. Why it works? A straight posture signals confidence and presence. Slouching makes you look unsure or tired. நம்ம வந்து டயர்டா இருக்க மாதிரி காட்டக்கூடாது, சொங்கி போய் இருக்க மாதிரி. So we should always look stiff and confident. Tip number 4, hand gestures. Use your hands to support your message. Hand gestures make your speech more engaging and natural. Use open hand gestures. Palms slightly visible. இந்த மாதிரி ஓப்பன். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த மாதிரி வந்து இன்ஸ்டன்சஸ்லாம் நான் இப்படி ரியாக்ட் பண்ணுவேன் இப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம லொல்லு சபா மனோகர் மாதிரி ரொம்ப ஹேண்ட் ஜெஸ்டர் பண்ண தேவையில்ல. டோன்ட் ஹைட் யுவர் ஹேண்ட்ஸ் இன் பாக்கெட்ஸ். போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி கைகளை வந்து பாக்கெட்ஸ் உள்ள வச்சுட்டும் பேச தேவையில்ல. டோன்ட் ஓவர் யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கீப் யுவர் மூவ்மெண்ட்ஸ் ஸ்மூத் அண்ட் கண்ட்ரோல்டு. Why it works? Gestures show energy, clarity and involvement. Speakers who use good gestures appear more confident and trustworthy. முக்கியமாக வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு ஆடியன்ஸை, நம்ம பேசுகிறதுல வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் இது நேச்சுரலாகவே வரும். ஆரம்பத்தில் உங்களுக்கு வரலன்னா போக போக நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று ஸ்பீச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸையும் பண்ணுங்கள். இட் வில் கம் டு யூ நேச்சுரலி. அண்ட் tip number 5, voice and pace. Speak
calmly. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எபிசோட்ஸ்லயே. Your tone is also part of body language. நம்ம குரல் எவ்வளோ வந்து ஹை பிட்ச்ல பேசுறோமா, இல்ல ரொம்ப கேட்கவே முடியாத அளவுக்கு பேசுறோமா, இப்படிங்கிறதும் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் தான். Don't rush. Speak at a comfortable pace. பொறுமையா பேசுங்க. தவறில்லாம பேசினா போதும். கடகடான்னு பேச தேவையில்ல. அது ஃப்ளூயன்சி கிடையாது. நிறுத்தி நிதானமா பொறுமையா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி பேசுங்க. பாஸ் ஆஃப்டர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்போது நடுவில் நடுவில் கேப் விடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை கடகடான்னு சொல்லிட்டு போனோன்னு டேக் பாசஸ். Add slight variations in tone so you don't sound robotic. Robot மாதிரி பேசாம இப்போ இங்கிலீஷ் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா add slight variation in tone so you don't sound robotic. இந்த மாதிரி ஏற்றி இறக்கி வந்து டோன்ல அந்த வேரியன்சஸ் இருக்கணும். அப்பதான் வந்து நேச்சுரலா பேசுற மாதிரி இருக்கும். Breathe calmly. பதட்டமாயிருச்சுன்னா நமக்கு மூச்சு வாங்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம பேசுறதுக்கு முன்னாடியே வேணா ஒரு பெருமூச்சு வாங்கிட்டு pardon me, பேசும்போது வந்து breathe calmly. Okay. Why it works? A steady, clear voice shows control and confidence. Nervous speakers talk fast or too softly. நர்வஸாக இருக்கவங்க தான் வந்து கடகடான்னு பேசிட்டு போவாங்க. ஒரு பதட்டமா இல்லாட்டி ரொம்ப வாய்ஸே வராமல் மெதுவாக பேசுவாங்க. ஒரு ஸ்டெடியாக கிளியரான வாய்ஸ் இருந்தால் அந்த ஃப்ளோவில் வந்து நமக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டும். Okay, so to conclude, confidence is not only in your words, it's in your body language. Start practicing eye contact, a friendly smile, good posture, and natural hand gestures. Even if your English is simple, your presence will be strong. Small changes can make a big difference in others. Small changes can make a big difference in how others see you. So start practicing from today itself and let me know if you have any suggestions or questions in the comments. I'll be happy to help. Good luck.